சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். இயல்பாக நமக்கு நிறைய பிடிக்குமோ? ஏன்னா நீண்ட தூரம் பல நாடுகளுக்கு போகிறோம், நிறைய பயணிப்பீங்களோ? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் குறைவு. இப்போ எக்ஸ்போ ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்ததுனால அது ரீதியாக 14 நாடுகளுக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். ஃப்ரீக்வெண்ட்டாக போயிருக்கேன் அடிக்கடி. அது ஒரு பையர் செல்லர் மீட்டு, ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சம்மந்தமாக சில மீட்ஸ்லாம் நம்ம பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லேயே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. கரூரில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் போயிருக்கேன். பிகினிங்கில் அப்படி தான் போனேன். சபிதா பேங்கரான ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க நல்ல நல்ல நட்புடையவங்க. அவங்களுடைய ஆதரவு நிறையா, அவங்க எப்படி போகிறது எப்படி என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்டையும் நிறையா அந்த சமயத்தில் கற்றுக்கிட்டோம். அவங்க தான் அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் ஈடியாக இருந்தாங்க. அப்போது இப்படி அங்கங்கே நிறைய பேர் உதவி பண்ணி, அங்கங்கே நிறைய பேரோட கைடன்ஸை நம்மளும் தேடி தேடி கற்றுக்கிட்டோம். பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எத்தனை கூட்டம் பிடிக்குமோ அத்தனை தனிமை பிடிக்கும். தனிமையாக இருக்கவும் பிடிக்கும். அது இல்லாதவங்க போய் பயணித்து தனியாக இருக்க முடியாது வெளிநாடுகளில். அங்கே போய் தனியாக சாப்பாலோவில் போய் நான் பாட்டுக்கு தனியாக நடந்துகிட்ருப்பேன். அங்கே ஹாய் ஹலோ எல்லோரும் என்னை பார்த்து ஹலோமாங்க, நான் ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு மேலே பேச முடியாது. அப்படி ஒரு மாதிரி நிறையா அப்போல்லாம் அப்படி எடுக்க தெரிஞ்சுது. அந்தந்த ஊரில் போய் அங்கே இருக்க சர்ச்சு. இப்போ ஜப்பான் போயிருக்கேன். ஜப்பானில் நல்ல கஸ்டமர் இருந்தாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு பழமையான ஒரு ஜென் புத்திஸ்ட் கோவில், இப்படி அது மாதிரி தான் தேடி தேடி சார்ந்தும். ஆமாம், ஆன்மீகம் மட்டும்தான். இந்த தொழிலை பார்த்தோன்னா ஆன்மீகத்துக்கு மட்டும்தான். வெளியில் போய் எல்லோரும் டிஸ்னிலாண்ட் போகிறது, ஒரு மால் போகிறதுன்னு போவாங்க. நான் இந்த மாதிரி பழமையான இடங்களை தேடி தேடி அப்படி தான் போவேன். ஆன்மீக ரீதியில் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம்? ஆன்மீக ரீதினா ஹிமாலயாஸ். இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்கிறாங்களே தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தில். அப்போ அவர் ஒரு இடத்துல தங்குவார். அதுக்கு ஆப்போசிட் ரூமில் இந்த சைடு தான் நாம் தங்குவோம். அப்போ சொல்லுவாங்க ரஜினி வந்துட்டு போனார், இங்கே தான் தங்குவார். அப்படியே நதியும் இமயமலையும் பார்த்த மாதிரி இருக்கும். கங்கை நதி. தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் பார்த்துருக்கீங்களோ? ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல. கங்கை கரை உருண்டு ஓடுவான், மாசு மறு இல்லாமல் போகும். நீங்கள் காசியில் பார்க்குற கங்கைக்கும் அங்கே பார்க்குற கங்கைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து கங்கா மாதா கூட பேசுவேன். ஓகே, கங்கா மாதா கூப்பிடுற மாதிரியே இருக்கும். முழு ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகத்திலையும் ஆமாம் ஆமாம் முழுமையாக முதல்ல எடுத்தால் நிர்மலாங்கிற இந்த மனுஷி, இந்த பேருடைய இந்த மனுஷி ஆன்மீகவாதி. வெளியில் யாருக்குமே தெரியாது. பக்தி நிறைந்தவங்களா இருக்கிறது வேற, ஆன்மீகவாதிங்கிறது இது பக்தியை தாண்டினது ஆன்மீகம். அதான், அதனால தான். ஆமாம், பிஸ்னஸ் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது எல்லாரும் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பக்தி வந்து முதல் படிநிலைன்னு சொல்லலாம். பக்தி வந்து ரொம்ப நம்மளை அப்படியே இறைவனோடு ஐக்கியமாகி சரணாகதி அடைகிறப்போ, சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த கர்மாக்கள் குறைய 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 மற்றபடி வாழ்க்கையில் இருக்கும். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. இந்த ஆசைகள் வருது, நான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு கர்மா தானே. அது வந்து ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. அது வந்து எனக்கு அதனுடைய சிரமங்களை நான் சந்திக்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கை பர்சனல் லைஃப் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். அது வந்து அது நிற்காது. ஆனால் ஒரு கையில் இறைவனை ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுறது. முழுமையாக இறைவனை பிடிக்கிறதுங்கிறது இந்த கர்மா கம்ப்ளீட் நல்லிஃபை ஆகிறப்ப இறைவனை பிடிக்க முடியும். இப்போ சன்னியாசம் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்தினாலையும் விட்டுட்டு போன நாளைக்கு இறைவன் அடைய முடியாது. அது தப்பிக்கிறதுக்கு அப்போ திருப்பி வர சொல்லும். இல்லை அங்கே போய் அது அப்புறம் அதுக்கு அங்கே ஒரு வாழ்க்கை போகணும். வாழ்க்கைங்கிறது நான் திருமணம் மட்டும் சொல்லலை. அது எல்லா பற்றையுமே விட்டு போகிறதுங்கிறதுக்கு பல படிநிலைகளை கடக்கணும். அவ்வளோ சுலபமானதில்லை. இந்த சோகால் சன்னியாசிஸே எல்லாருமே அந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்மளை விட மேம்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுனா பல லட்சம் பேர் கேட்குறாங்க. அந்த பல லட்சம் பேர்த்தில் ஒரு 100 பேர் ஒரு நல்ல மேல்கதிக்கு வந்தால் கூட அது பெரிய வெற்றி. இறைவன் அவங்களுக்கு இப்போ கசாப்பு கடை வச்சுருக்கிறதும் சரி, ஒரு அராக் ஷாப் மதுக்கடைகள் வச்சுருக்கிறதும் சரி, எல்லாமே தொழில் தான். தொழில் ரீதியாக பார்த்தா எல்லாமே தர்மம் தான். அவங்கவுங்க அந்தந்த தொழிலுக்குரிய தர்மத்தை பண்ணாங்கன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் ஒரு சன்னியாசியாக இருந்து பல பேர்த்த ஒரு ஆசிரமம் நடத்துறது இன்னும் கொஞ்சம் மேல் நிலை இல்லையா? நிறைய பேர்த்த வழி நடத்துகிறாங்க. பாவங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சி வாழ்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். அதனால் இமயமலைக்கெல்லாம் நினச்சா போவேன். கங்கா மாதா கூப்பிடும். இமயமலையில் நான் பாட்டுக்கு சன்னியாசிகளோட நடப்பேன். இதெல்லாம் வந்து 30களில் நடந்தது எனக்கு. இதை இது வரைக்கும் நான் வெளியில் சொன்னதே இல்லை. இதுதான் முதல் முறை. இது சொல்லக்கூடாது, சொல்ல உத்தரவு இல்லை. இப்போ ஏதோ மனது திறக்குது, சொல்லலான்னு தோணுது.
நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இப்போ சொல்லலான்னு தோணுது. நான் அதில் தேவப்பிரயாக்லாம் ஒரு இடம் பயங்கரமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நம்ம அண்ணன் சைதை துரைசாமி அவங்களோட மகன் கூட சட்லஜ் நதியில் போயிட்டாரு. அது மாதிரி பயங்கரமான நதிகளும் பயங்கரமான இடங்களும் அங்கே நீங்கள் பத்ரிநாத் போகிறப்போ, கேதார்நாத் போகிறப்போ, கங்கோத்ரி போகிறப்பெல்லாம் பார்க்கலாம். பாகீரதி நதியெல்லாம் தனியாலாம் பார்த்தா பயந்துருவீங்க. உயரத்தில் ஒரு சின்ன ரோடு போயிட்டுருக்கும். அங்கே லேண்ட்ஸ்லைடிங் அடிக்கடி நடக்கும். பயங்கரமான ரிஸ்க்கு. நடுவில் வந்து புலியெல்லாம் வரும்பாங்க, காட்டு விலங்குகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நானே ஒரு இடம் பார்த்துருக்கேன். நிறுத்திடணும், வண்டி நிறுத்திட்டு அமைதியாக இருந்தால் அது கொஞ்சம் நேரத்தில் போகும். மிருகம் தானே, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்படி அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் டாட்டா சுமோக்களும் பெரிய பெரிய வண்டியும் கவிழ்ந்து அப்படியே கிடக்கும். அப்படியே நம்மளுக்கே பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் அதெல்லாம் நடந்தால் அவ்வளோதான். அப்படி தான் தம்பி வெற்றி இப்போது அநியாயமாக உயிர் விட்டார். அப்படியே ரொம்ப ரிஸ்க்கு தான். இப்போல்லாம் ஹெலிகாப்டர் வந்துருச்சு. நான் போன காலகட்டம்லாம் 30 வருடங்களுக்கு முன்பு நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். காசியெல்லாம் விஸ்வநாதரை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கங்கைக்கும் எனக்கும் ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணும், ஈர்ப்பு. அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படியே சத்தமாக இருக்கும், ஓம் ஓம்னு அம்மா கூப்பிட்ற மாதிரி தெரியும். அதனால் போவோம். எந்த கேப்பில் மேம் எல்லாம் இல்லை, அதெல்லாம் இறைவன் நடத்திக்கிட்டான். எனக்கு தெரியல. எனக்கு இப்போல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி அதை டைம் பண்ணோம். அங்கே போகணும்னு நினச்சிட்டேன்னா இவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வரமாட்டாங்க. நான் ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கங்கே எனக்கு நல்ல ஆசிரமங்களில் அங்கங்கே எனக்கு நல்ல கனெக்ஷன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போய் அங்கே ஒரு நல்ல அறை கிடைக்கும். பாதுகாப்பாக இருப்பேன். எங்கேயும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லை, எங்கேயும் நான் தனியாக இல்லாமல் இல்லை. நான் ஒரு இப்போ தேவப்பிரயாக் போகணும், இல்லை மேலே சந்திரபத்னின்னு ஒரு இடம் இருக்குது இமயமலையில். அதெல்லாம் நிறைய பேர் போயிருக்கவே மாட்டாங்க. தேவப்பிரயாக் போய் அங்கேருந்து மறுபடியும் ஒரு பயணம் பண்ணி, சில கிலோமீட்டர் உயரத்தில் பயணம் பண்ணி, அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் என்னமோ உச்சியில் நடந்து அந்த இடத்துல ஒரு கோயில். அது ஆதிசங்கரர் அம்பாளுடைய துடைபாகம் விழுந்த இடம்னு சொல்லுவாங்க. சக்தி பீடங்களில் அது ஒன்று. அம்பாளுடைய துடைபாகம் விழுந்த இடம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே நீங்கள் சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்கும். சிவன் எனக்கு, அவங்கவுங்களுக்கு அவங்க தெய்வம் வச்சுக்கலாம். இறைவனுடைய இருப்பு அப்படியே தெரியும். முழுக்க மலைகளால் சூழப்பட்டு உயரமான இடத்துல மேகங்களும் அந்த குளிரும் அந்த கோவிலும். எப்படி அங்கே போய் அந்த காலத்தில் அவரெல்லாம் சாதாரண மனிதராக இருந்திருக்கவே முடியாது இல்லையா? அதுதான் மகான். அவங்கெல்லாம் எப்படி அந்த இடத்துல கோவில் கட்டினாங்க, அதெல்லாம் அவ்வளோ பழமையான கோவில். அதெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அப்புறம் நான் பாட்டுக்கு போவேன் சில இடங்கள்லாம். நினைப்பேன் இது எப்போ ஏதோ பிறவியில் அங்கே நம்ம போயிருக்கிறோம் போல இருக்குது. இல்லைன்னா எப்படி பயம் இல்லாமல் அந்த மலைக்குள்ளே அது மாதிரி. அது ஒரு காலகட்டம் எனக்கு அப்படி இருந்தது. ரொம்ப காசியும் ரொம்ப பிடிச்ச இடம். காசி விஸ்வநாதரும் கங்கை மாதாவும் அவ்வளோ பிடிச்ச இடம். போயிட்டு நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே கையில் ஒரு இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போவேன். அப்படியே போக இருந்துட்டு இப்படி யாராவது கேட்டாங்கன்னா நிறையா கேட்பாங்க. அப்படி கையை நீட்டினா அவங்களா ஒன்று எடுத்துப்பாங்க. அப்படியே கடைசியில் போயிட்டு காசு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அங்கே 50 ரூபா டிக்கெட். அப்போது அந்த சப்தரிஷி பூஜைக்கே என்னமோ நான் சொல்கிற காலகட்டத்தில் அதுக்கு பைசா இருக்காது. டிக்கெட் பார்க்குறதுக்கு பைசா இருக்காது என்கிட்ட. எடுத்துகிட்டு வந்த பைசா முழுக்க எனக்கு வர்றதுக்குள்ளே தீர்ந்துருக்கும். அப்போ என்னென்னு நிற்கிறப்போ வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு குரல் கேட்கும். ஏன்னா அங்கே தமிழ் நம்ம நகரத்தார் மடமெல்லாம் அங்கே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க நாட்கோட் சத்திரம்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய சத்திரம் ரொம்ப நல்ல தமிழ். இங்கேருந்து போகிறவங்களுக்கு நிறைய மடங்கள் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சது அங்கே ஆட்சி ரிஷிகேஷில் இருக்கப்போ அவங்க ரிஷிகேஷ் தான் நான் அடிக்கடி போவேன். ரிஷிகேஷில் ஆட்சி இருந்தாங்க, சலாக்ஷி ஆட்சின்னு. அவங்களுடைய தொடர் மூலமாக எனக்கு அவங்க அங்கே ஒரு மடம் வச்சுருக்காங்க, கோவிலூர் மடம்னு. அவங்க மூலமாக எனக்கு அந்த தொடர்பு கிடச்சிது. ஸோ அதனால் அவங்களோடய இருப்பேன் நான். அதெல்லாம் அந்த ஒவ்வொரு காட்லேயும் போய் அப்படியே அந்த நதியில் அந்த போட்டில் போய் அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். தனிங்கிறது தோடவே தோடாது. எப்போ வேறு நம்ம அந்த அனுபவம் ஆத்மானுபவம். இதை இன்னும் நல்லா சொல்லலாம். நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, நான் மீடியாவில் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படியே பல ஆண்டு காலம் எனக்கு 25 வயசில் நான் யாருங்கிற கேள்வி வந்தது. அப்புறம் பிறகு தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரமணருக்கு வந்த கேள்வி அது, நான் யாருன்னு. அப்போது எங்கள் அப்பா இறந்து போனாங்க. நான் சொன்னேன்ல, கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் இறந்து போனாங்க ஆக்சிடெண்ட்டில். இப்போது இங்கே படுத்திருக்கிறதா அப்போ யாருன்னு எனக்கு கேள்வி வந்தது. இவ்வளோ நாள் அப்பா அப்பான்னு இந்த உருவத்தானே கூப்பிட்டோம். இந்த உருவம் இருக்குது, அப்போ எது வெளியில் போச்சு? ஏன் அப்போ அப்பா இல்லை?
அப்போ என்ன வெளியில் போச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ என்ன? அப்போ தான் ஆத்மாங்கிறத பற்றி தேட ஆரம்பித்தேன். ஆத்மா வெளியில் போச்சு. ஆத்மாவை தேட ஆரம்பித்தேன். அதுக்கான புத்தகங்கள் பெரிய வழிகாட்டி. முதல்ல நமக்கு வழிகாட்டினது சுவாமி சச்சிதானந்தா. அங்கேயும் ரஜினி வரார். ரஜினிகாந்துடைய சூப்பர் ஸ்டாருடைய குரு. அவங்க கோயம்புத்தூர்காரங்க. நமக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. அவருடைய இங்கே வந்திருந்தார் அவரோட. அப்போ பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா கூப்பிட்டுருந்தாங்க எங்களை கொஞ்சம் பேர்த்த அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ அவரை பார்த்தப்போ ஒரு மனசில் ஒரு மாற்றம். அப்புறம் அவருடைய புத்தகத்தை வாங்கி படித்தப்போ ஒரு தெளிவு. அதுக்கப்புறம் புட்டபர்த்தி சத்யசாய், ஷிரடி சத்யது, அப்புறம் மதர், அது போகாத இடமே இருக்காது, எல்லா மடங்களும். ஆமாம். ஜீசஸ் கிரைஸ்ட்டை நான் என்னுடைய மனதால் என்னுடைய உணர்வால் அப்படி பார்த்துருக்கேன். அவருடைய வாழ்க்கை மலை பிரசங்கமெல்லாம் எனக்கு இருந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு தெரியும் தீவிர ஒரு கிறிஸ்துவ எண்ணங்கள்லாம் அந்த சமயத்தில் ஜீசஸ் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தேன். நிறைய மதங்களில் இஸ்லாம் இன்னும் வச்சுட்ருக்கேன். இன்னும் தலைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். குரானையும் பகவத்கீதையும் இதையும் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஜொராஸ்ட்ரியானிசம்லாம் போயிருக்கேன் உள்ள. எல்லாமே இஸ்லாம், ஜெயின், புத்திசம் எல்லாமே என்ன சொன்னாங்க. அப்போ இந்த ஆத்மாவுக்கு எப்போ என்ன ஆத்மா மனிதருக்குள்ளே எப்படி வருது, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ்வளவு. ஆத்மானா என்ன, நம்ம யார், நமக்கும் அந்த அது ஆத்மாவுக்கு உள்ள கனெக்ஷன் என்ன, ஆத்மா இறை சொரூபம்னா இறைவன் எங்கே இருக்கான், இறைவன் நம்மளிருந்து வேறையா, இறைவனும் நம்மளும் ஒன்றா, இப்படி 1000 கேள்விகள். இதில் தான் பாப்புலர் நியூஸ் ரீடராக இருந்தேன், காம்பியர் பண்ணுவேன், எக்ஸ்போர்ட்டராக இருந்தேன், அடி மேலே அடி வாங்கினேன். இதில் வந்து டோட்டலாக சரண்டர் பண்ணேன் இறைவன்ட்ட. அப்போ தான் அடி விழ ஆரம்பிச்சது. டோட்டலாக நீ தான் இனிமேல் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போனப்போ தான். அவ்வளோ ஈஸியாக அவர் என்ட்ரி பண்ண விட மாட்டார். அவ்வளோ சுலபமாக நீங்கள் எல்கேஜி யூகேஜி பாஸ் பண்ணலாம். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஹையர் லெவல் வர்றப்போ உங்களுக்கு டெஸ்ட் அதிகமாக தானே இருக்கும். அப்போவும் அவரையே பிடிக்கிறோமான்னு பார்ப்போம். அவரையே பிடிச்சிக்கிட்டோம்னா கைவிட மாட்டான். புரிஞ்சிருச்சு அந்த தேடல். கொஞ்ச நாளில் இறைவன் பல வருஷங்கள் தேடலுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உனக்குள்ளே இருக்குது, நான் வேறு நீ வேறு இல்லை, அத்வைதம், நீ வேறு நான் வேறு இல்லை, வெளியில் இருக்கிறதும் உள்ளே இருக்கு, நானும் நீயும் ஒன்று தான், அகம் பிரம்மாஸ்மி. புரிஞ்சிருச்சு. புரிய வச்சா அவன் கருணையில் ஓரளவுக்கு. எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரல. அதுக்கிடையில் நிறைய காட்சிகள் வரும், எங்கேயோ பேசுகிறதெல்லாம் கேட்கும், ஒருத்தரை பார்த்தா டக்குன்னு ஐயோ அப்பா அதுக்கு நீங்கள் இறைவனை வேண்டணும். வேண்டாம், எனக்கு இதெல்லாம் காட்டாதீங்க, எனக்கு இந்த சித்துக்கள்லாம் வேண்டாம், நான் என்ன அதை வச்சு ஆசிரமம் போட்டு அதில் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், என்னை இப்படி டைவர்ட் பண்ணாத அப்படின்னு அதுக்கும் பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை அதோட எல்லாம் உள்ள, வெளியில் எதுவுமே தெரியாது, உள்ளுக்குள்ளே. அதுதான் உண்மையான வாழ்க்கை. மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் இறைவன் அடையிறது. அங்கேருந்து வந்தோம், அவங்ககிட்ட போகணுங்கிறது தான். எதுலையாவது உங்களுக்கு திருப்தி வருதா? சாப்பாட்டில் திருப்திங்கிறோம், திருப்பி சாப்பாடு வேணும்ல, திருப்பி அதை சாப்பிட்லாமா, இதை எதில் திருப்தி வருது மனுஷனுக்கு? மனசார ஆனந்தம், நிரந்தரமான ஆனந்தம்னு எதில் கிடைக்குது? இருக்காது. ஏன்னா நம்ம நம்மளுடைய பர்பஸ் வேறு. அந்த பர்பஸை புரிஞ்சுக்கிற வரைக்கும், அவங்ககிட்ட நம்ம போய் சேர்ற வரைக்கும், அதுக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும், அதில் பயணம் பண்ணி அவனுடைய கருணையில் அவன் தாழ் வணங்கி நம்ம போகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த பாதையில் கவனமாக. அதான் இந்த வாழ்க்கையினுடைய இது உடலை. இதோ அரசியலுக்கு வந்திருக்கோம். அரசியலுக்கு எனக்கு ஏதாவது ஆனால் அரசியல் எனக்கு இருக்க சொல்லுது, இருந்துட்டு தான் இருக்கேன். இருந்தப்போ அங்கே சன் டிவியில் இருந்தப்போ திமுக மறைந்த தலைவர் கலைஞர்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப சின்ன பொண்ணு அப்போல்லாம். நான் அவரோட வயசுக்கு அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பாங்க. பெரிய தலைவர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்கும் தெரியும் பார்ட்டியில் பெரியவங்களுக்கு. இதெல்லாம் கட்சின்னு சொல்லலை, நான் கட்சி ரீதியாக நான் அப்போல்லாம் பார்க்கல. இப்போ தான் நான் தீவிர ஏடிஎம்கே, அம்மாவை தலைவராக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் தீவிர ஏடிஎம்கே. அரசியலில் விட்டுருக்காரு அம்மாவோட உழைப்பின் பேரில். அங்கே இருந்தப்போ கலைஞர் கூப்பிட்டார். அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி 2004, எல்லாம் 2004 தான், 2004 பிகினிங்கில்
விருதுநகர் மாநாட்டில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போவும் எனக்கு சொல்ல தெரியல. அப்படியே ஐயானு பேக்கில் அடிக்கிறேன். அப்போது துரைமுருகன் இல்லை சாரா இல்லை ஆர்காட்டார்னு நினைக்கிறேன், அரசியலுக்கு வாங்கங்கிறாரு. சரின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்போவும் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் தான் இருந்தேன். குவைட்டா என்ன அப்படி கேட்பேன். அப்போ கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணி ஒரு ப்ரீமெச்சூர்டாக சில சம்பவங்கள் நடந்தது. அதனால தான் நம்ம சன் டிவியில் அந்த டைமில் கரெக்டாக பார்த்து யாரோ அவர்கிட்ட வேறு மாதிரி போட்டு விட்ருக்காங்க எம்டிகிட்ட நினைக்கிறேன். தெரியல என்ன நடந்ததுன்னு. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு தான். அப்புறம் வந்து அம்மாட்ட வந்து அழகாக அப்படியே தாய்க்கோழிக்கிட்ட இருக்கிற சின்ன குஞ்சுகள் மாதிரி அழகாக அம்மாக்கிட்ட வந்து செட்டில் ஆகிட்டோம். ஐ எம் ஹாப்பி ஹியர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுக்காக அரசியலையே இருத்தியிருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டியது தான். ஏதாவது நம்மளால் பண்ண முடிஞ்சால் அந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக கொஞ்சம் திருப்தி, ஆத்ம திருப்தி அடைய முடிஞ்சது. இப்போ அரசியல் மூலமாக இன்னும் ஏதாவது பண்ண முடியும். அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக அதுக்கான அண்ணனும் அப்படித்தான். ரொம்ப பக்திமான், வெளியே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட், யதார்த்தவாதி, என்ன நினைக்கிறாரோ அதை தான் பேசுவார். அதே சமயம் உறுதியானவர், ரொம்ப நல்லவர். ஆக்சுவலி அதை நீங்கள் வெளியில் நீங்களே இப்போ ஒரு கெப்பாசிட்டிலையும் பாருங்கள். சிஎம்மாக தற்போதைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள், இந்த பக்கம் சிஎம்மாக இருந்த எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள். வெயிட் பண்ணி பாருங்கள் யார் பெஸ்ட் சிஎம்னு. மனசாட்சியோட பேசுகிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமா அண்ணனை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் அவருடைய ஆட்சி வரும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.